காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு இனிமே லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்க இந்த 4 வருஷமும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸ்கூல் படிக்கிறப்ப பயோ மேத்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இதுதான் பேட்டர்ன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க, இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹேப்பனிங் ஹியர் இன் காலேஜ். கோர்ஸ் அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கும். ஸோ பேசிக்லி அந்த கோர்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து வச்சிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் அதுல வந்து இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். those will be definitely asked in your exam. கோடிங் வந்து apart from your curriculum உங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து உங்களுக்கு C programming பைத்தானோ இருக்கு, that is fine. நீங்க பர்சனலா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. you will be able to crack good companies when it comes to placement. Attendance is really important. 75% attendance maintain பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹாஸ்டல் வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போகணுமா, கட்டடிச்சு படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு தோணும். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. they have a tendency இந்த மாதிரி படிக்கலன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் வாங்குறது, டே ஸ்காலர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு. காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. விட்டுட்டு படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற ஃப்ரெண்ட் உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.